விருதுநகர் மாவட்டம் கீழ உப்பிலிக்குண்டு கிராமத்தில் கல்குவாரி செயல்படுகிறது. பாறைகளை உடைத்து ஜெல்லி கற்கள், எம்சாண்ட் மணல் தயாரிக்கப்படுகிறது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் இங்கு பணிபுரிகின்றனர். இன்று காலை பாறை உடைக்கும் வெடிபொருட்கள் வாகனத்தில் எடுத்து வரப்பட்டது. குவாரியில் இருந்து சுமார் 200 மீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு தனி அறையில் வெடிபொருட்களை இறக்கி வைக்கும் பணி நடைபெற்றது. அப்போது உராய்வு ஏற்பட்டு வெடிபொருட்கள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. அதில் உண்டான தீப்பிழம்பால் பல மீட்டர் தூரத்திற்கு புகை மண்டலமாக காணப்பட்டது. வெடிசத்தம் சுற்றியுள்ள பல கிராமங்களுக்கும் கேட்டுள்ளது. விபத்து குறித்து தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் வந்தபோது வெடிபொருள் பாதுகாப்பு அறை முற்றிலும் தரைமட்டமாகி கிடந்தது. அங்கிருந்து சில மீட்டர் தூரத்தில் 4 பேரின் உடல்கள் சிதறி கிடந்தது. இன்னும் அந்த பகுதியில் வெடிமருந்துகள் அதிகம் உள்ளது. எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. இதனால் மீட்புக் குழுவினர் உடனடியாக அருகில் செல்ல முடியவில்லை. பலி எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. வெடிப்பால் உண்டான அதிர்வு காரணமாக குவாரி அருகே உள்ள கிராமத்தில் பல வீடுகளின் சுவர்களில் விரிசல் ஓடியுள்ளது. வீட்டில் இருந்தவர்களில் சிலர் காயமடைந்துள்ளனர். இதனால் குவாரியை ஒட்டியுள்ள கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. கல்குவாரியை நிரந்தரமாக மூட வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.